பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யௌமுன் நஹர், துல்ஹஜ் 10ஆம் நாள் நீங்கள் ஒரு மனிதன் செய்யும் நற்செயல்களிலேயே அல்லாஹ்விற்கு மிக பிடித்தமான நற்செயல் என்னவென்று சொன்னால் அவன் பிராணிகளை அறுத்து ரத்தங்களை ஓட்டுவதுதான் மிகச் சிறந்தது என்று சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கண்ணியத்திற்குரியவர்களை, வேறு எதுவுமே இந்த நாட்களிலே செய்வது அல்லாஹ்விற்கு அவ்வளவு பிடித்தமானது அல்ல. குர்பானி கொடுக்கக்கூடிய ரத்தங்களை ஓட்டக்கூடிய அந்த நிகழ்வு தான் அல்லாஹ்விற்கு மிக பிடித்தமானது என்று சொன்னார்கள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். தொடர்ந்து பேசுவார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மறுமை நாளிலே குர்பானி கொடுக்கப்பட்ட அந்த கிடாக்கள், குர்பானி கொடுக்கப்பட்ட அந்த பிராணிகள் மறுமை நாளிலே தனது கொம்புகளோடும் தன்னுடைய ரோமங்களோடும் தங்களுடைய உடல்களோடும் தங்களுடைய கால்களில் குளம்புகளோடும் முன்னால் கொண்டு நிற்க வைக்கப்படும். முழுமையாக்க மறுமையிலே நமக்கு முன்னால் கொண்டு வந்து நிறுத்தாட்டப்படும். இங்கே அறுத்து கூறு போடப்பட்ட குர்பானி கறி, இங்கே அறுத்து அந்த ரத்தத்தை ஓட்டிய அந்த ரத்தங்கள், துண்டு துண்டாக ஆக்கப்பட்ட அந்த கரிகள், கால்கள், தலைகள் அனைத்தையுமே நாளை மறுமையிலே கொம்போடு வந்து நிற்கும் என்று சொன்னார்கள், தலையோடு வந்து நிற்கும் என்று சொன்னார்கள். உடல் முழுக்க அது உருவம் கொடுக்கப்பட்டு அந்த குர்பானி வந்து நிற்கும். அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா அந்த குர்பானியினுடைய அந்த பிராணியின் மூலத்தில் அல்லாஹ் இன்றைய தினத்திலே நாம் கொடுக்கின்ற எந்த நோக்கத்தில் கொடுத்தோமோ அது போன்று வந்து நிற்கும். நல்ல முறையிலே கொடுத்திருந்தால் நல்ல பிராணியாக வந்து நிற்கும். ஏதோ ஒத்தல சத்த, அதாவது வீணா போன விஷயங்களை கொடுப்போம் என்று சொன்னால், வத்தல் தொத்தலை கொடுத்திருந்தோம் என்று சொன்னால் அது போன்றுதான் வந்து நிற்கும். நாளை ஸிராத்துல் முஸ்தகீம் பாலத்தை கடப்பதற்கு அது ஒரு வாகனம் என்று சொன்னார்கள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கண்ணியமானவர்களே, வத்தல் தொத்தலாக இருந்தால் ஏறி உட்கார்ந்தாலே உடைந்து விடும். நல்ல புஷ்டியாக, நல்ல பருமனாக, நல்ல கிடாக்களை வாங்கி கொடுக்க வேண்டும் என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள். கண்ணியமானவர்களை, அடுத்த ஹதீஸிலே பெருமானார் இப்படி சொன்னார்கள், எந்த ஒரு மனிதன் துல்ஹஜ்னுடைய 10 அல்லாஹ்விற்காக வேண்டிய ஒரு பிராணியை அறுத்து கொடுப்பதற்கு அவன் கழுத்தின் மீது கத்தியை வைத்த உடனே ரத்தம் பூமியில் சிந்துவதற்கு முன்னால் அவருடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படுகிறது என்று சொன்னார்கள். இன்னொரு விஷயத்தையும் பெருமானார் வலியுறுத்தி சொன்னார்கள், எச்சரித்து சொன்னார்கள், குர்பானி கொடுப்பதற்கு வசதி இருந்தும் துல்ஹஜ்னுடைய 10, 11, 12 இந்த நாட்களிலே இவர்கள் குர்பானி கொடுக்காமல் இருப்பார்களே ஆனால் என்னுடைய ஈதுகாவிற்கு வர வேண்டாம் என்று சொன்னார்கள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே,